ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சமச்சீர் கிளாசிக் சயின்ஸில் வந்து டேர்ம் 3ல யூனிட் 1 மேக்னட்டிசம்ன்ற சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2ல நீங்கள் ஃபோர்ஸ், லைட், சவுண்ட் இதெல்லாம் எப்படி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு டாப்பிக்கோ அதே மாதிரி மேக்னட்டிசமும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டாபிக் தான். இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ எல்லாம் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரேக்குன்ற கண்ட்ரிலேருந்து மேக்னீசியான்ற பிளேஸில் மேக்னஸ்னு ஒரு குட்டி பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவன் வந்துட்டு இந்த ஜங்கிள்ஸில், அதாவது காட்டுக்குள்ளே, மலை மேலெல்லாம் அவன் வந்துட்டு நடந்து போகிறதுக்கு அவனுக்கு வந்து கிரிப்பாக நடந்து போகணும் இல்லையா, தடுக்கி விழுகாமல். அதுக்காக அவன் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பான். அந்த ஸ்டிக்கோட முனையில் பார்த்தா ஒரு அயன் கேப் பொருத்திருப்பான், ஷார்ப் எட்ஜாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம ஊண்டி போக முடியும். அதே மேடு பள்ளத்துலாம் ஊண்டி போக முடியும். அதே மாதிரி அவனோட கால் சப்பல்லையும் பார்த்தீங்கன்னா இரும்பு ஆணி புரிந்திருக்கும், அந்த நல்ல கிரிப்னஸ்க்காக. ஓகேவா? அவன் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆடு மேய்ச்சி ரொம்ப டயர்டாகி பக்கத்தில் இருக்க ஒரு பாறை மேலே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு உட்கார்றான். உட்கார்ந்தவன் கொஞ்ச நேரத்தில் அவனை மறந்து அப்படியே தூங்கிடுறான். வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ சடனாக அவனுக்கு வந்து முழிச்சு பார்க்குறப்ப பார்த்தா அவனோட அந்த ஸ்டிக்கு வந்து அந்த பாறையில் செங்குத்தாக நிற்குது, வேர்ட்டிக்கலாக நிற்குது. இப்போ பொதுவாக ஸ்டிக் வந்து வச்சா சாய தானே செய்யும், நிற்காதுல. அவன் வந்து நிற்கிறத பார்த்து தான் அவன் பயந்துறான், வந்துட்டு ஷாக் ஆயிடுறான். அப்புறம் சரி அங்கேருந்து நம்ம எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா அவனோட சப்பலும் அந்த பாறையில் ஒட்டிக்கிடுச்சு. அவன் கூட கொஞ்சம் பயந்துறான். இப்போ நீங்களாம் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஏதோ பேய் வந்துச்சுன்னு பயப்படுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவன் பயந்து அங்கேருந்து ஊர் மக்கள்கிட்டலாம் போய் சொல்லுவோம், சொல்லி அவங்களாம் கூப்பிடுவோன்ட்டு அவன் ஊருக்குள்ளே ஓடுறான். ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு எல்லாம் வந்துடுறாங்க. வந்து எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பாறையில ஒரு குச்சி செங்குத்தா நிக்குது, செப்பல் ஒட்டிக்கிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. கூட்டத்துல இருக்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த பாறை வந்துட்டு ஒரு மாயப்பாறை, ஒரு மேஜிக்கல் ராக் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கண்டிப்பா கடவுள் இருக்கிறது உண்மை. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு கடவுளோட சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஊர் மக்களோட கருத்து ஒவ்வொன்னா இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ராக்குக்கு பேரு தான் மேக்னெட்டிக் ராக்கு. அதாவது இப்ப நம்ம மேக்னட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு மேக்னஸோட ஸ்டிக் மட்டும் அந்த பாறையில வந்து அட்ராக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கல. அயனால உருவாக்கப்பட்ட எந்த திங்ஸ் அந்த பாறையில போட்டாலும் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுன்னு ஊர் மக்கள்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பேரு தான் மேக்னெட்டிக் ராக்கு. அதாவது மேக்னடைட் அப்படின்ற நேம் வந்து மேக்னஸ் அப்படின்றவன் தானே அந்த இதை ஃபர்ஸ்ட் பார்க்குறான். அதனால மேக்னட்ஸ்ன்னு நேம் வந்துச்சு. மற்றும் சில பேர் வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஊர் பேரும் மேக்னீசியா அப்படின்றனால மேக்னெட்ஸ் அப்படின்னு நேம் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து இயற்கையா இருக்கனால இது பேர் வந்து நேச்சுரல் மேக்னெட்ஸ். அதாவது மேக்னடைட்ன்றது ஒரு ஓர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையா பூமிக்கடியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாது. அதாவது அந்த பொருள் மூலமா நமக்கு தேவையான உலோகங்களை நம்மளால பிரிச்சு எடுத்துக்க முடியும். இப்போ தங்கம், இரும்பு, அயன் இத மாதிரி உலோகங்களை நம்மளால பிரிச்சு எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஸோ அது பேர் தான் ஓர். இந்த நேச்சுரல் மேக்னெட்க்கு வந்து எந்த ஒரு ஷேப்புமே கிடையாது. ஏன்னா மேக்னெட்டிக் ராக் தானே, ராக்குக்கு ஏதாவது ஷேப் இருக்கா? ஸோ அதனால நேச்சுரல் மேக்னெட் வந்து இன்டெஃபினிட் ஷேப்பு. அண்ட் வந்து நேச்சுரல் மேக்னெட்டுக்கு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது, திசையை கண்டறிகிற பண்பு இருக்கு. அதாவது டைரக்ஷனை காமிக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு, டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. அதனால 800 இயர்ஸ்க்கு முன்னாடி சீன மாலுமிகள், அதாவது செயிலர்ஸ், நேவிகேட்டர்ஸ், இவங்க வந்து கப்பலில் பயணம் செய்கிறப்போ டைரக்ஷனை கண்டறிகிறதுக்கு இந்த ஒரு பீஸ் ஆஃப் ராக்ல, அதாவது பீஸ் ஆஃப் ஸ்டோன், ராக்லேருந்து ஒரு பீஸ் ஆஃப் ஸ்டோன் எடுத்து டைரக்ஷனை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கயர்ல வந்துட்டு இந்த பீஸ் ஆஃப் ராக்கை வந்துட்டு கயர்ல கட்டி தொங்க விட்டுறாங்க. கீழே வந்து அந்த டைரக்ஷன் பிக்சர், அந்த திசை படத்தை வந்து வச்சிடுறாங்க. அப்போ இந்த கல்லு வந்துட்டு கரெக்டா நார்த் சவுத் டைரக்ஷனை காமிக்கும். ஸோ இதை வச்சு அவங்கனால கடுமையான பனி அப்பயோ இல்லை புயல் அப்பயோ நல்லா சேஃப்டியா அவங்கனால கப்பல்ல பயணம் செய்ய முடிஞ்சிச்சு. அதனால இது பேரு லோட் ஸ்டோன் இல்லைன்னா லீடிங் ஸ்டோன் அப்படின்றது இது பேர். நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கிற இயற்கை காந்தம் இந்த லோட்ஸ்டோன் வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கனால இதோடைய காந்தத்தன்மை வீக்காக இருக்குது. அதாவது நேச்சுரல் மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் பவர் லோவாக இருக்குது. அண்ட் இது வந்து இயற்கையாக இருக்கனால ரொம்ப ரேராக தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. அண்ட் வந்து இது வந்து நம்மளால எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால சயின்டிஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் உருவாக்குனாங்க.
நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற திங்ஸ் உங்க வீட்ல வந்துட்டு ஸ்மைலீஸ் இமேஜ்லாம் ஒட்டியிருப்பீங்க இல்லையா? அதுல யூஸ் பண்ற மேக்னெட் அண்ட் இந்த மாரி பென்சில் பாக்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த பென்சில் பாக்ஸ்ல இருக்க மேக்னெட் அண்ட் சின்ன சின்ன எலக்ட்ரிக் மோட்டார்ல இருக்க மேக்னெட் அண்ட் வந்து ஸ்பீக்கர்ல இருக்க மேக்னெட் அண்ட் மொபைல் ஃபிளிப் கவர்ல இருக்க மேக்னெட் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தான். அண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இந்த மாரி திங்ஸுக்கு மட்டும் இல்ல, எல்லா திங்ஸுக்குமே நம்மனால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதோட மேக்னெட்டிக் பவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் வந்து இது தேவைப்படுற ஷேப்ல நம்மனால உருவாக்கிக்கிற முடியும். ஏன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம மேன்மேட் மேக்னெட் தானே. அதனால தேவைப்படுற ஷேப்ல நம்மனால உருவாக்கிக்கிற முடியும். அண்ட் இது வந்து நமக்கு எல்லா பிளேஸ்லயுமே தேவைப்படுற எல்லா பிளேஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னா, ஒரு அயன் பீஸ் இல்லைன்னா ஸ்டீலை மேக்னடைஸ் பண்ணி உருவாக்குவாங்க. ஓகேவா? ஸோ மேக்னடைஸ் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, அயன் பீஸோ ஸ்டீலோ வந்துட்டு மேக்னெட் கிடையாது. ஸோ அந்த அயன் பீஸ் இல்லைன்னா ஸ்டீலை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் மேக்னெட் பவர் இருக்க மேக்னெட் வச்சு ரப்பன்னா அதில் வந்துட்டு அந்த அயன் பீஸோ இல்லை ஸ்டீலோ அது வந்து மேக்னெட்டாக அது உருவாயிரும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இதை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணனா, ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. ஆணி வந்துட்டு மேக்னெட் கிடையாது. அந்த ஆணியை நீங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் பவருக்கு மேக்னெட் வச்சு நீங்கள் ரப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆணியை ஒரு ஊசி பக்கத்துலையோ இல்லை வேற ஏதாவது பின் பக்கத்துலையோ நீங்கள் பேப்பர் கிளிப் பின் பக்கத்துலையோ கொண்டு போனீங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வந்து உருவாக்குறாங்க. இந்த அயன் பீஸ் வந்து மேக்னெட் பவர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்க டொமைன்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லயுமே இருக்கும். மேக்னெட் பவர் வந்த பிறகு இதோட டைரக்ஷன் வந்து ஒன்லி நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். இந்த அயன் பீஸ் ரப் பண்ணி நம்ம மேக்னெட்டா உருவாக்குறதுக்கு பேரு பெர்மனன்ட் மேக்னெட். அதுவே கரண்ட்டை கொடுத்து நம்ம வந்து மேக்னெட்டா உருவாக்கணும்னா அது பேர் எலக்ட்ரோ மேக்னெட். அது வந்து டெம்பரரி மேக்னெட். அதாவது கரண்ட் இருக்கிறப்போ அது வந்து மேக்னெட்டா இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆகிறப்போ அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இழந்துரும். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டோட டிஃபரெண்ட் ஷேப்ஸ். என்னென்ன ஷேப்ஸ்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார் மேக்னெட், அடுத்து வந்து ஹார்சோ மேக்னெட், அடுத்து ரிங் மேக்னெட், அடுத்து நீடில் மேக்னெட், அதுக்கடுத்து ஓவல் ஷேப் மேக்னெட், அடுத்து டிஸ்க் ஷேப் மேக்னெட், அதுக்கடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மேக்னெட். இந்த டிஃப்ரெண்ட் ஷேப் மேக்னெட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு நான் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார் மேக்னெட். பார் மேக்னெட் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். இதுக்கு வந்து 2 போல்ஸ் இருக்கும். ஆக்சுவலி எல்லா மேக்னெட்ஸ்க்குமே 2 போல்ஸ் தான் இருக்கும். 2 போல்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஓகேவா? இந்த பார் மேக்னெட் வந்து நீங்க ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட்லலாம் நீங்க பார் மேக்னெட் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்சோ மேக்னெட். இந்த மேக்னெட் வந்து லெட்டர் யூ ஷேப்ல இருக்கும். இந்த மேக்னெட் பேர் ஏன் ஹார்சோ மேக்னெட்னு சொல்றாங்கன்னா, இப்போ குதிரைக்கெல்லாம் லாடம் கட்டுவாங்க. அதாவது குதிரையோட ஃபுட்ல வந்துட்டு யூ ஷேப்ல வந்துட்டு ஒரு ஸ்டீல் அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து எதுக்குன்னா, இப்போ குதிரை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஓடும் இல்லையா? அப்போ அதோட பாடிக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். கீழே எதுவும் விழுந்துடக்கூடாது. இல்லைன்னா குதிரை வந்துட்டு மலையில எங்கனாலும் அது வந்து ஃபாஸ்டா ஓடும். அப்போ வந்துட்டு அதுக்கு கம்ஃபர்ட்டா அது பாடி கீழே விழுந்துடாம இருக்கறதுக்கு அதோட அது ஃபுட்ல வந்துட்டு யூ ஷேப்ல ஒரு மெட்டல் மாதிரி அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஷேப் மாதிரியே அந்த மேக்னெட் இருக்கிறனால இந்த மேக்னெட்டுக்கு பேரு ஹார்சோ மேக்னெட். ஹார்சோ மேக்னெட்டோட போல்ஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து கொஞ்சம் நியரராக இருக்கும். அந்த யூ ஷேப்பு அண்ட் நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து கொஞ்சம் நியரராக இருக்கும். இது இந்த ஹார்சோ மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி காமனாக வந்து லெபார்ட்டரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹெவி அயன் ஆப்ஜெக்ட்லாம் லிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹார்சோ மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஷேப் வந்து ரிங் மேக்னெட். ரிங் மேக்னெட் பார்த்தீங்கன்னா நடுவில் ஹோல் இருக்க மாதிரி இருக்கா? ஸோ சென்டரில் ஹோல் இருக்கும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீடில் ஷேப் மேக்னெட். இந்த நீடில் ஷேப் மேக்னெட் வந்து ரொம்ப தின்னா லைட்டாக இருக்கும். இந்த மேக்னெட் வந்து காம்பஸில் யூஸ் பண்ணுவாங்க டு ஃபைண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஓவல் ஷேப் மேக்னெட். இந்த ஓவல் ஷேப் மேக்னெட் வந்து ரியல் டைம்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜ்லலாம் அந்த ஸ்மைலி பொம்மை மாதிரி இந்த டெக்கரேட்டிவ் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஒட்டுவோம் இல்லையா? அந்த மேக்னெட் வந்து ஓவல் ஷேப் மேக்னெட் தான். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ல பர்சஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி கிளாஸ்ப்னா இப்போ வந்துட்டு அந்த 2 ends ஜாயின் பண்றதுக்கு ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல வந்து ஓவல் ஷேப் மேக்னெட் தான் யூஸ் பண்றோம். இந்த ஓவல் ஷேப் மேக்னெட் வந்து ஸ்மாலா குட்டியா ஸ்மூத்தா இருக்கிறனால லைட் ஆப்ஜெக்ட் ரொம்ப லேசான ஆப்ஜெக்ட்டுக்கு அண்ட் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்டுக்குலாம் இந்த ஓவல் ஷேப் மேக்னெட் தான் யூஸ் பண்றோம்.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் ஷேப் மேக்னெட். இந்த மேக்னெட் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில். இதுக்கு முன்னாடி வந்து ஓவல் ஷேப் மேக்னெட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறோன்னா அது ரெஃப்ரிஜிரேட்டரில் டெக்கரேட்டிவ் ஐட்டம் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ லைக் ஸ்மைலி பொம்மைலாம், அந்த ஸ்மைலி பொம்மை வந்துட்டு ஒட்டுவோம் இல்லையா, அந்த இதில் தான் நம்ம ஓவல் ஷேப் மேக்னெட் யூஸ் பண்ணுவோம். டிஸ்க் ஷேப் மேக்னெட் வந்து இன்டீரியர் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மொபைல் ஃபோன் கவர் அந்த ஃப்ளிப் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியிற மாதிரியே மேக்னெட்டுக்கு உள்ளுக்குள்ளே தானே இருக்குது, வட்டமாக ஃப்ளாட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் டிஸ்க் ஷேப் மேக்னெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஹோல்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃப்ளாட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கனால இது வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்க் ஷேப் மேக்னெட் வந்து. நெக்ஸ்ட்டு சிலிண்டிக்கல் மேக்னெட். இந்த சிலிண்டிக்கல் மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இது காமனாக மிஷின்ஸில், எலக்ட்ரிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது எலக்ட்ரிக் மோட்டார்ஸில், வாட்டர் பம்ப்ஸில், டோர் சென்சார்ஸில், மேக்னெட்டிக் லாக்ஸ்லலாம் நம்ம சிலிண்டிக்கல் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.